லூயா. இன்றைய கிறிஸ்தவன் சார்பாக கொடுக்கப்பட்ட தலைப்பு நமது வாழ்க்கை பயணத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தல், என்கவுண்டரிங் த ரிசன் கிரைஸ்ட் ஆன் அவர் வாக் இன் லைஃப். இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verses 3 to 5. அவன் பிரயாணமாய் போய் டமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை முற்றிலும் கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமானம் ஆக்கினால் நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அவர் நேரடியாக நம்முடைய வாழ்க்கையிலே வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் எவ்வாறு இந்த சவுலை சந்தித்தாரோ அதே போல் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் ஒரு கட்டத்தில் நம்மை நோக்கி நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். மரித்தேன், ஆனாலும் சதா காலையில் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்தினுடைய திறவுகளில் நான் உடையவராக இருக்கிறேன் சொன்ன நம் கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நேரடியாக என்கவுண்டர் பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்று நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் எதிர்பாராத இந்த என்கவுண்டர், ஒரு தெய்வீக இந்த என்கவுண்டர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து, இந்த தெய்வீக என்கவுண்டர் காண்பதன் மூலம் மனிதனுக்கு தான் கிடைக்கும் என்னதான் விலைப்பாடு என்ன என்பதை குறித்து, இயேசு நம்மை சந்திக்கும் போது நாம் எதிர்கொள்ளும் இந்த போராட்டம், அந்த சவால்களை எப்படி நாம் எதிர்போராடுதல் மற்றும் உள்ளான அந்த மனம் திரும்புதல் என்ன என்பதையும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கும் போது அவர் நம்மை அர்ப்பணிப்பதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லாதவாறு அவர் நம்மை என்கவுண்டர் பண்ணுவதை குறித்தும் இந்த கடைசி நாட்களிலே நமது பயணத்தின் மீதமுள்ள இந்த பகுதிகளிலே ஒரு களங்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதை நாம் எவ்வாறு தொடர முடியும் என்பதையும் நாம் வேதத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் என்று உதவி செய்வாராக. முதலாவதாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எதிர்பாராத அந்த தெய்வீக அந்த என்கவுண்டர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்கவுண்டர் என்றால் சந்திப்பு. It refers to a personal meeting or experience of the living Christ. அவர் உயிர் தெழுந்த பிறகு இங்கு சவுலை அவர் என்கவுண்டர் பண்ணுகிறார். ஜீவனுள்ள கிறிஸ்துவை நேரில் சந்திப்பதையோ அல்லது அனுபவிப்பதையோ இந்த என்கவுண்டர் என்பது, இந்த சந்திப்பு என்பது குறிக்கிறதா இருக்கிறது. ரிசன் கிரைஸ்ட், உயிர் தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. உயிர் தெழுந்த கிறிஸ்து, உயிர் தெழுந்ததுக்கு பிறகான அந்த இயேசுவை அவருடைய வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. நமது வாழ்க்கை பயணத்திலே லூக்கா சுவிசேஷத்தில் வரும் எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போன சீசனின் கதையை நினைவூட்டும் வகையிலே நமது அன்றாட வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அப்போது இதை தான் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசிரியத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராய புருஷராயிலும் ஸ்திரீகளாகிலும் நான் கண்டுபிடித்தாள். கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற இந்த மார்க்கத்தாரையும் புருஷரையும் ஸ்திரீகளையும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி டமஸ்குவில் உள்ள ஜெபஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவன் பிரயாணமாய் போய் டமஸ்குவுக்கு சமைத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்மாறாக நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒரு தெய்வீக திட்டத்தை அவர் நாம் பிறக்கும் போதே, நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே இந்த மகன் இந்த ஊரிலே பிறப்பான், அவனை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் இவை என்று அவர் ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அந்த பிளானுக்கு எதிராக நாம் நடக்கும் பொழுது, அந்த பிளானுக்கு எதிராக, தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நாம் நடக்கும் பொழுது அங்கே ஒரு குறுக்கிடுதல் வருவதை நாம் பார்க்கிறோம். இங்கே சவுல் என்ன செய்தான்? தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக சென்று கொண்டிருக்கும் போது டமஸ்குவுக்கு செல்லும் வழியிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார். இந்த சவுலின் பயணத்தில் நோக்கம் என்னவாக இருந்தது நாம் சற்று பார்க்கும்பொழுது முதல் 2 வசனங்களை பார்க்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசிரியத்தில் போய் அவன் நிருபங்களை வாங்கி கொள்கிறான். எதற்காக வாங்கிறான்? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிற இந்த மார்க்கத்தாராய புருஷராயிலும் ஸ்திரீயாயிலும் நான் கண்டுபிடித்தால், எங்கெங்கெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேனோ எல்லாரையும் அவளை கட்டி எருசலேமுக்கு நான் கொண்டு வரும்படி பெர்மிஷன் வாங்குகிறான். தமஸ்குவில் உள்ள ஜெபஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டு அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். இதை கர்த்தர் பார்த்தால் அங்கே என்கவுண்டர் நடைபெறுகிறது.
இங்கே என்ன நடந்தது? அப்போது 9:3 பார்க்கிறோம். பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நாம் அவர்களிடமிருந்து வெகு தொலைவில் செல்லும்போது, அவருடைய திட்டத்திற்கு எதிராக மாறாக நாம் செயல்படும்போது, இயேசு அடிக்கடி நம்மை சந்தித்து தமது பிரசனத்தினால் நமது திட்டங்களுக்கு அவர் இடையூறு செய்கிறார். மறந்து போக வேண்டாம். Yes, God interrupts our way when we go against God's plans. நாம் தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக செல்லும் பொழுது தேவன் நம்மை வழியிலே குறிக்கிறத பார்க்கிறோம். Another example from Old Testament, யோனா. பழைய ஏற்பாட்டிலிருந்து மற்றொரு உதாரணம் யோனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனா 1 அதிகாரம் 4 வசனத்திலே அதை பற்றி நாம் பிரீஃப் பார்க்க முடியும். யோனா chapter 1 verses 1 to 4. அமிதாயின் குமாரனான யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு நேரே போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அங்கே மக்கள் செய்கிற பாவங்கள் என் சமூகத்திலே வந்திருக்கிறது. யார் என் காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்பலாம் என்று அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தின்படி யோனாவை அனுப்ப வேண்டும் என்று அவர் யோனாவிடத்திலே பேசுகிறார். யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி 1 வசனத்தில் பார்க்கிறோம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அது விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே எட்டினது என்றார். அப்பொழுது யோனா என்ன செய்கிறான்? 3 வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சிஸ்க்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிஸ்க்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடைய தர்சிஸ்க்கு போக கப்பல் ஏறினான். தேவன் போ என்று சொல்லிய அந்த நகரம் வேறே, நினிவே பட்டணம். ஆனால் இவன் தர்சிஸ்க்கு போகிறான். இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறான். நடந்தது என்ன? 4 வசனத்தில் பார்க்கும், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். தேவன் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும் போது அதற்கு எதிராக வருகிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அதனால் கடலில் என்ன உண்டாயிற்று? கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 14 வசனத்தில் வர 14-17 வரை பார்க்கும்போது 14 வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களே அழித்துப்படாத ஐயோ. அதுக்குள்ள மாலுமிகளெல்லாம் சொல்கிறாங்க, அந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ண எல்லா சீரியஸ் சொல்கிறாங்க, எங்களை அழித்துப்படாதையும் குற்றமில்லாத இந்த இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதையும் தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறேன் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தை போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்போது அந்த மனுஷன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். 17 வசனத்தில் பார்க்கிறோம், அங்கேயும் தேவன் அவனை விடவில்லை. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்பட்டிருந்தால் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். தேவனுடைய அழைப்பிற்கு எதிராக கடந்து செல்லும்போது, அவர் சொன்ன காரியத்தை செய்யாமல் அதற்கு ஆப்போசிட்டாக நாம் போகும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே குறிக்கிறவராக இருக்கிறார். இந்த யோனாவுடைய பயத்திலே நாம் இன்னும் அதிகமாக பார்க்க வேண்டும் என்றால் அதன் நோக்கம் என்னதாக இருந்தது? யோனாவுடைய பயணத்தின் நோக்கம் என்னதாக இருந்தது? வாட் வாஸ் ஜோனாஸ் இன்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் ஜர்னி? ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுக்கு பார்க்குறான். அவனுக்கு கர்த்தர் சொன்ன அந்த நினைவை பட்டணத்துக்கு போகிறதுக்கு இஷ்டமில்லை. அவன் தரிசனத்துக்கு ஓடி போகிறான். How was the divine confrontation of our God here in Jonah's case? ஜோனாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய குறுக்கீடு எப்படிப்பட்டதாக இருந்தது? 4 வசனத்தில் பார்க்குறோம், சமுத்திரத்தின் மேல் ஒரு பெருங்காற்றை வரவிட்டார். அவனுடைய வழியிலே, அவன் செய்கிற வழியிலே அங்கே ஒரு பெரிய காற்றை அவர் வரவிட்டார். அதனாலே கடலில் உள்ள கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு கடலில் ஏற்படுகிறது. நமக்கு தெரியும் இந்த கதை. நோவாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அவருடைய சித்தத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் 4 அதிகாரம் 10-11 பார்க்க முடியும். எதற்காக அவர் சொல்கிறார்? அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நீ பிரயாசப்படாததும் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான அந்த ஆமனுக்காக நீ பரிதளிக்கிறாயே. வலது வைக்கும் இடது வைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜனங்களும் அங்கே இருக்கிற அந்த மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதேமையாமல் இருப்பேனோ என்று அவர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இன்று நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் எத்தனையோ ஜனங்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இன்னும் அவரை அறியாமல் இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய திட்டத்திற்கு எதிராக நாம் நடக்கிறோமா? சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் இந்த நேரத்தில். அடுத்ததாக தெய்வீக குறுக்கீடு
காண்பதன் மூலம் மனிதனுக்கு கிடைக்கும் அது வெளிப்பாடு என்ன? ஒரு த ரெவலேஷன் ஆஃப் மேன் பை சீயிங் த டிவைன் கன்ஃபரண்டேஷன். தேவனுடைய அந்த கன்ஃபரண்டேஷன் ஆர் அந்த என்கவுண்டர் வரும்போது மனிதனுக்கு என்ன வெளிப்பாடு கிடைக்கிறது? நாம் திரும்பியும் சவுலுக்கு வரும்போது அப்போது 9:4-5 வர பார்க்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verses 4 and 5. அப்போது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னை சொல்கிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றால், அதில் கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசுனாலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாகும் என்றால். முதலாவதாக ஒரு வாய்ஸ், ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். வாய்ஸ் ஃப்ரம் ஹெவன் கால்ஸ் சால் சால் ஷோயிங் பர்சனல் நாலேஜ். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், பர்சனலாக தெரியும். ஒவ்வொருத்தரும் அவருடைய பேர், அவர் எங்கே இருந்தாங்க எல்லாம் கர்த்தருக்கு தெரியாத காரியமே இல்லை. நாம் அவருடைய சமூகத்திலிருந்து எங்கும் ஓடி ஒளிய முடியாது. நம்முடைய இன்டென்ஷனை அவர் அறிவார். நம்முடைய ஒவ்வொரு இருதயத்தின் அந்த என்னென்ன காரியங்கள் நாம் திட்டமிடுகிறோம் என்பதை அவர் அறிவார். ஐயா சவுளை பார்த்து, சவுளை சவுளை என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இங்கு பேச ஒரு உருவமாக அவர் பேசவில்லை, சவுளில் நேரடியாக பேசுகிறார். தம் ஜீவனுள்ள பிரசனத்தை அவர் வெளிப்படுத்தினார். மரித்தார், அவன் அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் இங்கே சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இங்கே சவுளை நான் சந்திக்கிறதை நான் பார்க்கிறோம். இதை பரலோகத்திலிருந்து வந்த அந்த குரலானது ஏற்கனவே இயேசுவின் அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அவருடைய சர்வ வல்லமையுள்ள அழைப்பையும் அவருடைய கிருபையும் வெளிப்படுத்துவதற்காகவே இந்த வாய்ஸ் வருவதை நாம் பார்க்க முடியும். அதே தான் யோனாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். யோனா 1:3 பார்க்கிறோம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாக அவன் அங்கே ரிப்பண்ட் ஆகி வெளியே வந்த பிறகு கர்த்தர் அங்கே மீட் பண்ணிக்கிறத நான் பார்க்கிறோம். நீ எழுந்து மகாநகரமாக நினைவுக்கு போ, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதுக்கு விரோதமாக பிரசங்க என்றால், யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இப்பொழுது நினைவுக்கு போகிறான். எப்பொழுது? மீனின் வயிற்றிலிருந்து மீன் 3 நாள் கழித்து அந்த கரையிலே கக்கின பிறகு அவன் அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்திருந்தால் முழுவதுமாக மீன் வைத்திருந்து அவர் எவ்வாறு ஜெபித்தான், எவ்வாறு ரிப்பண்ட் பண்ணான் என்பதை பார்க்க முடியும். அதன் பிறகு அவன் நினைவைக்கு 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகான் அந்த நகரத்திற்கு அவன் செல்கிறான், நினைவைக்கு கலன் செய்கிறான். இங்கே ஒரு கொஸ்டினை அவர் கேட்கிறார், ஒய் ஆர் யூ ப்ரோசிக்யூட்டிங் மீ? இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னை சபையோடு அவர் பிள்ளைகளோடு கூட அவர் அங்கு உருவகப்படுத்துகிறது, அவர் ஐக்கியமாக இருக்கிறதை நான் பார்க்க முடியும். முழுமையாக அவர் அடையாளப்படுத்துகிறார். அவன் யாரை? கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற பிள்ளைகளை, கிறிஸ்தவ மார்க்கத்தாரை, ஸ்திரீகளினாலும் சரி புருஷனாலே அவரை கட்டி கொண்டு வரும்படி, அவரை துன்பப்படுத்தும்படி, கொலை செய்யும்படி கொண்டு வருவதற்காக தான் அவன் நிருபத்தை வாங்கி கொண்டு செய்கிறான். ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார்? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான்னு சொல்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சபையை ஒரு உண்டாக்கிவிட்டார். மறந்து போக வேண்டாம், உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களுக்காகவும் தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்திருக்கிறார். ஒவ்வொரு துளி இரத்தமும் அந்த வெளியேறப்பட்ட அந்த ஆத்மாக்காக சிந்தப்பட்டது. மறந்து போக வேண்டாம். ஆகையால் தான் இங்கே அவர் சொல்கிறார், சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் என்று தன்னுடைய சொல்கிற அந்த சத்தத்தை அவன் கேட்டதாக நான் பார்க்கிறோம். அடுத்ததாக, வாட் டிட் ஜீசஸ் சே டு அனனியா? இங்கே அவர் கீழே விழுந்து விட்டான். 3 நாள் அவன் கை தாங்கிறதுக்காக அவன் நாட்களை தேடுகிறான். கண் பார்வை அற்று போயிட்டு 3 நாள் பிரயாணமாக அவன் அனனியாட்ட போகிறான். அப்பொழுது அங்கே என்ன சித்தத்துக்காக நான் சவுலை தேர்ந்தெடுத்தேன் என்பதை நான் பார்க்க முடியும். அப்போது நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15-16 பார்க்கிறோம். அதற்கு கர்த்தர் அனனியாட்ட போய், அனனியாவே நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சவுலை குறித்த அந்த திட்டத்தை அங்கே அனனியாவுக்கு சொல்கிறத நான் பார்க்கிறோம். அப்படி திங்க் பண்ணி பாருங்கள். தேவன் ஒவ்வொருவரை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றியே தேர்வார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், என்ன விதமான தடைகள், என்ன விதமான நம்முடைய ரிபலியன் நேச்சர் நம்ம அதற்காக எதிராக ஓடுகிறது, எல்லாவற்றையும் அவர் அறிவார். அவன் கடைசியிலே அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். யோனாவுடைய காலத்தில் நாம் பார்க்க முடியும். யோனா 3:10 பார்க்குறோம். அவர்கள் தங்கள் பொல்லாத விளையிட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்தார். தீங்கை விட்டு மனசவப்பட்டு அதை செய்யாதிருந்தார். 1,20,000 பேர்களை அவர் காக்க வேண்டும்.
இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்களை திருப்ப வேண்டும். அதற்கு அவர் ஒரு ஆத்மாவை அவர் தேடினார், யோனாவை தேடினார், செய்து முடித்தார். யோனா மனம் திரும்பி அவனுக்கு ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்திரு எண்ணப்பட்ட தேர்வுக்கு போய் யூதாவின் வீட்டை தர்சு பட்டணத்தாய் சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை பிடிப்பதற்காக சென்றவன் இங்கே ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டான். அனனியாவுக்கு தெரியாது. அனனியாவுக்கு தெரிந்தது சவுலை பற்றி என்றால், ஐயோ அவன் கொடூரமான ஆள், உண்மை பின்பற்றி நடக்கிற எல்லாரையும் அவன் பிடித்து கொண்டு போது தான் வந்து கொண்டிருக்கிறான் என்று நான் அறிவேன் அப்படிங்கிறான். அவன் கத்த சொல்கிறாள், அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஜஸ்ட் ஒன் என்கவுண்டர். 12 அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தனது வரவும் தான் பார்வை அடையும்படி தன்னில் கை வைக்கும் தரிசனம் கண்டான் என்றார். கர்த்தர் ரெண்டையும் செய்கிறார். இவனுக்கும் தரிசனம் கொடுக்குறாரு, அவனுக்கும் தரிசனம் கொடுக்குறாரு. அனனியாவுக்கு நேரப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். 13 அதுக்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகராக நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே. இங்கேயும் உம்முடைய நாமத்தை கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியர் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்றான். அதற்கு கர்த்தர் 15 நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை அவர் தொடும் பொழுது நாம் அவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றப்படுவோம். மறந்து போகாதீர்கள். ஏனென்றால் நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் நிறைவேற்றுவார். எப்படி? நம்ம இதயத்தை மாற்றி, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, நம்முடைய பர்பஸையே மாற்றி, சுயத்தில் ஒரு பர்பஸில் நாம் நடந்து கொண்டு இருப்போம். எல்லாவற்றையும் மாற்றுவார் சொல்லி அவர் என்ன சொல்கிறார்? அவர் என்னுடைய நாமத்தின் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தால் பார்க்கிறோம். அதே தான் யோனாவுடைய வாழ்க்கையில் அங்கே நடக்கிறத பார்க்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் அந்த முதல் 9 வருஷத்துலேயே அங்கே மீனின் வயிற்றிலிருந்து அவன் அங்கே திருத்தப்படுகிறத நான் பார்க்கிறோம். மனம் திரும்புதலை பார்க்க முடியும். யோனா 2 முதல் வசனம், அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். தேவனுக்கு எதிராக ஓடினவன், தர்சீசுக்கு நேராக கப்பலை ஏறினவன், இங்கு மீனின் வயிற்றிலே அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவளித்தார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமயமாய் ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆயிலும் இன்னும் உம்முடைய பசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்ற மனம் திரும்புதலை பார்க்க முடியும். யோனாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தண்ணீர்களும் பிராண பரியந்தம் என்னை நினைக்கிறது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. சமுத்திரத்தில் தீக்குள்ளே போடுறாங்க, எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். பருவதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், எங்கே போகிறேன்னே தெரியாது. பூமியின் தாழ்பால் என்றென்றைக்கும் எனக்கு அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாய் கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்து. ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. தனக்காக உபயோகப்படுத்துவதற்கு அவர் இழுக்கும்போது அங்கே எல்லாம் நடக்கும் நமக்கு. ஆனாலும் அவர் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் என் தேவனாய் கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தேன். என் ஆத்துமா எண்ணில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த எண்ணில் போய் நிற்கும்போது கர்த்தரை நினைப்பான். அவனுடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கும். அதுதான் இங்கே நடந்தது. என் ஆத்துமா என்னை தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் இந்த பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. என் ஜெபங்கள் உண்மை வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றுக்கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்பொழுதுதான் உணர்கிறான், இந்த பொய்யான மாயை பற்றுக்கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் ஒன்றும் பண்ண நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் நம்ம உபயோகப்படுத்துவார் வல்லமையாக. ஹியர் வாட் காட் வாஸ் இம்மிடியட் ஆன்சர் டு ஜோனா. உடனே அவர் அங்கே என்ன பதில் வருது? யோனா 2:10 பார்க்கிறோம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இம்மிடியட் ரிலைஃப். யோனா 3ஆம் அதிகாரம் முதல் 2 வருஷம் பார்க்குற 2ஆம் தரம். அப்பொழுது தான் அவர் சொல்லி 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனா கொண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாக இனிமைக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார்.
Jonah's obedience and transformation in his life. மீனின் வயத்திலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான், அந்த வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அடுத்த வசனம் பார்க்குறோம், 3:3 பார்க்குறோம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணம் பண்ண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இந்த 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று அங்கே பிரசங்கிக்க ஆரம்பித்தான். தேவனுடான ஒரு சந்திப்பு அதை பரிபூர்ண திட்டத்தை நோக்கி நமது திசையை மாற்றும், நமது வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய நோக்கத்தை மாற்றும், நம்முடைய இருதயத்தை மாற்றும். நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை முறை நம்மோடு கூட இடைபடுகிறார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும்பொழுது எத்தனை முறை பரிசுத்த ஆவியானவரால் நாம் உணர்த்தப்படுகிறோம். சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமா, இல்லை மீண்டும் மீண்டும் அதிலே நாம் விழுகிறோமா? சொல்லும்போது அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து, நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏனென்றால் அவருடைய திட்டத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நம்மை திருத்துவார், நம்மை உபயோகப்படுத்துவார். அடுத்ததாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கும் போது அவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது. வேறு வழியே நமக்கு கிடையாது. When our Lord Jesus Christ encounters us, we will have no other go other than surrendering to Him. Completely a change of direction will happen in our life. ஆகியது தான் பிலிப்பர்கள் பரிசுத்த பவுல் சொல்கிறான், இந்த நெசசிட்டி ஆஃப் டோட்டல் சப்மிஷன், முழுமையான அந்த கீழ்ப்படின அவசியத்தை அங்கே சொல்லி நான் பார்க்க முடியும். பிலிப்பியர் 2:10-11 இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தில் பூமியின் கீழனுடைய மனங்களையாகவும் முடங்க முடிக்கும். பிதாவாகி தேவனுக்கு மகிமையான இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகளையாகவும் அறிக்கை பண்ண முடிக்கும். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். உலகத்தில் உள்ள எல்லா கால்களும் முடங்கும். கீழானுடைய பூமியின் கீழானுடைய இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமி கீழானுடைய முழங்கள் யாவும் முடங்கும் படிக்கும். பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடிக்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் தந்திருக்கிறார். அதுதான் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே. ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் புதிவாசல் ரோமர் 4:9-12 பார்க்குறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ள மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மரித்தார், அவர் எழுந்தார், பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தெரிக்கிறது என்ன? இங்கே ரோமர் 4:6 இவரை கிறிஸ்த பவுலை பற்றி நான் பார்க்க முடியும். 11 பார்க்கிறோம். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுந்திருக்கிறதே. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அப்படி செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு கிரியைகளுக்கு நிமித்தமாக நாம் தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிப்போம். அதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வோம். தேவன் நம்மை குறித்து செய்த திட்டங்களே அவருடைய அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆகிய தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா 9:23 பார்க்கிறோம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் நடக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவரிடத்திலே இளைப்பாறுதல் உண்டு. நாம் சரணடையும் போது நாம் நம்மை முழுவதுமாக அவரிடத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரிடத்திலே இளைப்பாறுதல் உண்டு. மத்திய 12:28-30 வருத்தப்பட்டு பாடம் செய்கிறவர்களே, எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல்வேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு எனக்கு கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற பாத்திரங்களாக நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் அவரை பற்றி குறித்து அறியாத ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய பாரத தேசத்தில் உண்டே. நாம் என்ன செய்கிறோம்? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவை அணிந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவை உடைய வாழ்க்கை நாம் வாழும்பொழுது இந்த ஆத்ம பாரம் நம்மை அப்படியே உண்டும்.
அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல உண்டும், அநேக மிஷினரிகளுக்கு ஸ்பான்சர் பண்ண நமக்கு அந்த 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 தாக்கம் வரும். அழிந்து போய் ஆத்மாக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும். அதுதான் இங்கே நடக்கிறது. பவுலுடைய சவுலை பவுலாக மாற்றி அவர் நடத்துகிறார். ஓடுகிறான். பிரஜாதி மக்கள் மத்தியிலே இந்த சுவிசேஷத்தை, இந்த கல்வாரின் அன்பை அது கொண்டு செய்கிற மகனாக அங்கு தெரிகிறத நான் பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு வெளிப்படுத்தினார். சீஷனுக்கு கிடைக்காத வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது. எல்லா நாடுகளிலும் அவர் கூட்டி செல்கிறார். 13 நிருபங்களை எழுத வைக்கிறார். அவர் படாத பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. சிறையிலிருந்து அவர் எழுதுகிறார் நிருபங்களை முழுவதுமாக அவர் படுத்துகிறார். அதான் சொல்ல காலத்தில் 2 இருவர்களை கிறிஸ்துவனை கூட சிறையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் நான் இன்று உயிரோடு இருக்கிறேன், நீ நான் அல்ல, கிறிஸ்துவை என்னை ஒரு குரல் பிடித்திருக்கிறார். நான் இப்பொழுது இந்த மாம்சத்தை பிடித்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் அந்த விசுவாசத்தினாலே நான் பிடித்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிட பார்க்கிறோம். அவர் என்கவுண்டர் பண்ணும்போது அவருடைய சமூகத்திலே பணிந்து குனிந்து தலை வணங்குவோம். அதுதான் சங்கீதம் 95:6 பார்க்கும்போது நம்மை உண்டாகின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து மங்காப்பையிட கடவோம் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை சற்று இந்த நேரத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கடைசியாக இந்த கடைசி காலத்திலே நமது பயணத்தின் மீதம் உள்ள பகுதியிலே ஒரு களங்கமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதை நாம் எவ்வாறு தொடர முடியும்? கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். காலம் மிகவும் சௌகரியமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போர், எங்கு பார்த்தாலும் எல்லா விதமான காரியங்களும் நாம் இதுவரைக்கும் கண்டிராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது உலக அளவிலே. கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தை என்பது அவருடைய தாழ்மை, அவருடைய கீழ்ப்படுதல், அவருடைய சுய தியாகம். அந்த மனப்பான்மையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தை என்பது சுயத்திற்கு மடிப்பது. 1 பேதுரு 4:1 பார்க்கிறோம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தை என்பது வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய சித்தத்தை செய்வதாகும். Arm yourself with the attitude of Christ means doing God's will for the rest of one's life. 1 பேதுரு 4:2 1 Peter chapter 4 verse 2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அவனுடைய எண்ணம் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதே அவனுடைய எண்ணமாக இருக்கும். அதேதான் ரோமர் 12 பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 12:1 சகோதரர் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்திரானே, நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்களை மனம் புதிதாங்களே மறுரூபம் வாங்குதுன்னு சொல்லி நான் பார்க்க முடியும். கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்தவர்களாக வாழ்கிறோமா? கிறிஸ்துவின் சிந்தையை நாம் அறிந்தவராக வாழும்பொழுது இந்த பாவத்தின் மீது நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். இட்ஸ் எனஃப், பாவம் இதுவரைக்கும் செய்தது போதும் என்கிற அந்த மனப்பான்மை உங்களுக்கு வரும். அதுதான் 1 பேதுரு 4:3 பார்க்கிறோம். 1 Peter chapter 4 verse 3. சென்ற வாழ்நாட்களிலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போல போதும். அப்போது நாம் காம விகாரத்தையும் துர்ச்செயலையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகனை நாம் செய்து வந்தோம். 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் இல்லாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். பழைய வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நமக்கு எதிராக எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் வரும். உலகம் உங்களை ஒரு மாதிரி பார்க்கும். புற கண்ணோட்டமாக பார்ப்பதையோ உங்கள் விரோதமான அவர்களின் தீய பேச்சையும் நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும். நடக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே
ஏனென்றால் நாம் கத்தற்காலம் வாழப் போகிறோம் அல்லவா? அப்பொழுது இந்த எதிர்ப்புகள் எல்லாம் வரும். கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தெரிந்து கொள்வது என்றால் உங்களுக்கு முன் வாழ்ந்த விசுவாசிகளின் முன்மாதிரியை நீங்கள் பின்பற்றுவதாகும். நமக்கு முன்னால் கடந்து சென்ற பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விசுவாசத்தை நாம் பின்பற்றுவர்களாக இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக கிறிஸ்துவின் வலது பாசம் இருக்கிற அந்த மேலானவையை நோக்குங்கள். கொலோசியர் 3 முதல் 3 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவனை கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலுப்பாசத்தில் இருக்கிறோம். இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனை கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பழைய வாழ்க்கையில் நீங்கள் மறைந்து விட்டீர்கள், கிறிஸ்துவனை கூட சிலுவை அறையப்பட்டீர்கள், ஆனாலும் பிழைத்திருக்கிறீர்கள். ஆகியால் மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள், மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள். அடுத்த ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கலாத்தியர் 5:15 கலாத்தியர்கள் பரிசுத்த பவுல் சொல்கிறான், இன்னும் நான் சொல்கிறேன் என்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை உங்கள் வாழ முடியும் எப்பொழுது நீங்கள் ஆவினால், பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்பொழுது. நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆழ்ந்து பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வுலகில் எவராலும் படிக்க முடியாத ஒரு அஷூரன்ஸ் நமக்கு உண்டு. அதுதான் ரோமருக்கு எழுதும்போது பத்து பவுல் போதான்னு சொல்கிறான். ரோமர் எடுத்துக்கொள்ள ரோமர் 8:32-39 வரை பார்க்க முடியும். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர். அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சொல்கிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கிறவர். அக்கனைக்குள்ளாக திருக்கிறவர் யார்? கிறிஸ்துவை மறித்தவர், அவரை எழுந்து மறிக்கிறவர். அவரே தேவனுடைய வலதுபாசத்தில் விட்டிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. 33 பார்க்கிறோம், 35 பார்க்கிறோம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ விதமான துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவர் எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்புகிறவர்களாலே முற்றும் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கிறோமே. ஆகையால் மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அந்த வாழ்க்கையின் மூலமாக உணர்ந்து எல்லாவற்றையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவன் சொல்லியிருந்த நான் பார்க்க முடியும். We have only one assurance which cannot be taken away by anyone in this world. அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது யாராலும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. ஆகையால் தான் இதே மாதிரி நாம் யோவானுடைய வாழ்க்கையை சற்று பார்க்கும்போது யோவான் 21 பார்க்கிறோம். யோவான் உயிர்த்தெழுந்த பிறகு இங்கே பேதுருட்டை வருகிறார். யோவான் 21:17 பார்க்க முடியும். 3 முறை அவற்றை கேட்கிறார் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். 3 முறை. ஒவ்வொரு முறையும் அவர் சொல்கிறார். முதலாவது முறை என் ஆட்டுக்குள்ளே மேய்ப்பாயாக என்கிறார். 2வது தடவை என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கிறார். 3வது முறை என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவருடைய உள்ளம், அவருடைய இருதயம் எல்லாம் அந்த ஆடுகள். இன்னும் அவரை அறியாத ஜனங்கள். கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்காதவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? என்னை நேசிக்கிறாய் என்ற 3ஆம் தடவை தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் மறந்திருக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றால், இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கிறார். ஒவ்வொரு ஆத்மா விலையேறப்பட்ட ஆத்மா அவருக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார், இரத்தத்தை சிந்திருக்கிறார். இந்த ஈரான் தேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இப்போது போர் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஹிஸ்டரி நீங்கள் பார்த்தீங்க என்றால் 1979ஆம் ஆண்டு 500 விசுவாசிகள். அங்கே பைபிள் யூஸ் பண்ண முடியாது, அறிவிக்க முடியாது, கர்த்தரை அறிவிக்க முடியாது, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன். பர்சனல் என்கவுண்டர் பை ஜீசஸ். 1979 500 பேர் இருந்திருக்காங்க. மறைமுகமாக தேவனை விசுவாசித்து வாழ்க்கை நடத்துகிற கிறிஸ்டியன்ஸ்.
ஆனால் இப்பொழுது பார்க்கும்பொழுது முதல் 1 மில்லியனுங்கிறாங்க, 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அந்த முஸ்லீம் நாட்டிலையும் தேவனை அறிந்த பிள்ளைகள் எல்லா நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தில் நாம் நிறைய சாட்சிகளை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை சற்று இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாம் தேவனுக்கு எதிராக நாம் செயல்படும் போது, தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக நாம் செல்லும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த தெய்வீக குறுக்கீடு, அந்த எதிர்பாராத குறுக்கீடு எவ்வாறு சவுலுடைய வாழ்க்கை நடந்ததோ, எவ்வாறு யோனாவுடைய வாழ்க்கை நடந்ததோ, அதே போல் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே அவருக்கு எதிராக நாம் நடக்கும்பொழுது நடக்கும். நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? முழுவதுமாக இந்த நேரத்திலே நாம் அவருக்கு ஒப்படைப்போமா? கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்வோமா? சுயத்திற்கு மறித்து தேவனுக்காக வாழ்வோமா? எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவோமா? பழைய பாவ வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பை கொண்டு வந்து அதிலிருந்து நாம் விடுபட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? உலகம் ஒருவேளை நம்மை புறக்கண்ணோட்டமாக பார்க்கும், ஆனால் வரும்போது அவர் நம்மை சேர்த்துக்கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்வோமா? நமக்கு முன்பாக கடந்து சென்ற அந்த விசுவாசிகளுடைய இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோமா? தேவனுடைய வலது பாசிக்கிற எல்லா விதமான மேலானவரையும் நாம் தேடுவோமா? நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான நிலைமையிலே நாம் கடந்து சென்றாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் நம்மை பிரிக்க முடியாது. அந்த விசுவாசத்தோடு நாம் வாழ்வோமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேர்காண நன்றி ராஜா. கத்தாவே அப்பா, மீண்டும் ஒரு முறை கத்தாவே எங்களோடு கூட இடைப்பட்டீங்க. நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கத்தாவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அப்போ நீங்கள் கத்தாவே எங்களோடு கூட இடைப்படுகிறீங்கப்பா. அதற்காக கோடான கொண்டு நன்றி ராஜா. இதை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கத்தாவே உமக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து உங்களுடைய திட்டங்கள் எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்க அந்த திட்டங்களை கத்தாவே நாங்கள் அறிந்து அதன்படி செயல்பட எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தாங்கப்பா. சாரத்தையும் கத்தாவே உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். துதிக நம்ம எல்லாவற்றையும் சேர்த்தோம். இயேசு கிறிஸ்து நாம் நல்ல பிதாவே. ஆமென்.